இப்போ இந்த 2 பழமும் பார்க்கறதுக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சுல்ல. ஆனால் ஜீவ விருட்சத்தை பற்றி அங்கே இருக்கவே இருக்காது. பார்த்தீங்களா? அது எப்படி இருந்துச்சுன்னே இருக்காது. பார்வைக்கு எப்படி இருந்துச்சு, பார்வைக்கு இன்பமா, புசிப்புக்கு நல்லதா, எதுவுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நித்திய ஜீவன் அப்படின்ற அந்த விருட்சம் இயேசுவை குறிக்குது. நித்திய ஜீவனை நமக்கு உண்டாக்கும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். அதை எங்கே ஜெயிச்சார் இயேசு? சிலுவையில் ஜெயிச்சார். அதான் நித்திய ஜீவன் வந்த இடம். அதுக்கு முன்னாடி பிசாசை ஜெயிச்சுக்கிட்டே வந்தார். பிசாசை வனாந்தரத்தில் ஜெயிச்சாரு, சமுத்திரத்தில் ஜெயிச்சாரு, ஜெயிச்சுக்கிட்டே வராரு. கடைசியா மரணத்தை ஜெயிக்க போறாரு. எந்த இடத்துல? சிலுவையில். அந்த இடத்துல தான் நித்திய ஜீவன் நமக்கு வருது. நமக்கு மரணம் ஜெயமா விழுங்கப்பட போகுது, நம்முடைய ஜீவன் நித்தியமா மாறப்போகுது. ஆனா அந்த இடத்துல இயேசு எப்படி இருந்தார்? வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. யாருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு. அவர் யார்? 10,000ங்களிலே சிறந்தவர். அவர் யார்? முற்றிலும் அழகுள்ளவர். அப்படிப்பட்ட தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிற இடத்துல சிலுவையில் தொங்கும் போது வசனம் சொல்லுது, அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. இப்போ அந்த பார்த்தா அவரை யாருக்கும் பிடிக்காதான்? பார்த்தா என்ன செய்யல? யாருக்கும் பிடிக்காது, விரும்பத்தக்க ரூபம் இல்லை. இப்போ 3 மரம் இருக்கு, 3 விதமான மனுஷங்க இருக்கிறாங்க. ஒன்று உலக ஞானம், எல்லாம் நன்மைதான், சம்பாத்தியம், ஆஸ்தி, வீடு, வாசல். இன்னொன்று துன்மார்க்கன். இவனும் செழிக்கிறான். துன்மார்க்கன் என்ன பண்றான்? செழிக்கிறான், மேலே வரான். லஞ்சம் வாங்குறவன் மேலே வரான், அநியாயம் பண்றவன் மேலே வரான், அக்கிரமம் செய்கிறவன் மேலே வரான். இவன் உண்மையாக தான் இருக்கிறான், இவனும் மேலே வரான். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த நித்திய ஜீவ கூட்டம் ஒன்று உட்காந்துருக்கு. நீங்களும் நானும். நீங்கள் நான் யாரு? நித்திய ஜீவனுக்கான போற கூட்டம். ஏன்னா இயேசு என்ன சொன்னார்? யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம் வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை. இந்த கூட்டம் நடுவில் உட்காந்துருக்கு. ஒரு கூட்டம் உலகத்தான், உண்மையா மேலே வரவன் தான், நல்ல விளையாட்டுல, மியூசிக்கில் நல்ல சம்பாரிச்சு நல்லா மேலே வர ஒரு கூட்டம். ஆனால் அவன் உலகத்துக்குரியதுக்காக போராடுகிறான், புசிப்பு குடிப்பு, அதான் அவன். இந்த பக்கம் துன்மார்க்கே. இவன் யாரு? பயங்கரமா மேலே வர்றான், பனையை போல செழிக்கிறான். நீதிமான் மாதிரியே துன்மார்க்கனும் செழிப்பான், அவனும் அப்படியே மேலே வருவான். எரேமியா சொல்றாரு, துன்மார்க்கன் உயர போகிறானே. தாவீது கேட்கிறாரு, என்னை பகைக்கிறவனா நல்லா இருக்கிறானே, என்னை அடிக்கிறவனா நல்லா இருக்கிறானே. ஆமா, உண்மை. துன்மார்க்கன் செழிப்பான். உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை வேதனைப்படுத்துறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்க. நீங்க ஒரு இடத்துல உண்மையா வேலை செய்வீங்க, உங்களுக்கு சம்பளம் லிமிட்டா இருக்கும். அங்க ஒருத்தன் உங்களுக்கு கீழே இருக்கிறவன் லஞ்சம் வாங்குவான், அவன் பார்த்தா வண்டி வாங்கிடுவான். நீங்க இன்னும் 2 வீலரில் போயிட்டு இருப்பீங்க, அவன் பார்த்தா இடம் வாங்கிடுவான். நீங்க இன்னும் வாடகை கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவன் பார்த்தா வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு உங்களை கூப்பிடுவான். நீங்க வாடகையை கட்ட முடியாம, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவன் பிள்ளை அமெரிக்காவுக்கு போயிருக்கும். உங்களுக்கு பார்க்கவே என்ன இருக்கும்? சே, இவ்வளோ உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமா, இது நித்திய ஜீவ கூட்டம். இப்படிதான் இருக்கும். இது விரும்பத்தக்க வாழ்க்கை இருக்காது, அழகு இருக்காது, சௌந்தரியம் இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்டு, இது நித்திய ஜீவனுக்கான கூட்டம். இதுக்கு மரணம் என்பது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு கூடிராதபடி. 3:22 ஆதியாகமத்தின் புஸ்தகம். சில நேரத்தில் நம்ம அப்படித்தான் இருப்போங்க. மற்றவங்க பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பெருசா தெரிய மாட்டோம். இவனையா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல நீங்க நல்லா பாருங்க. யாக்கோபு புஸ்தகத்தில் யாக்கோபு எழுதுறாரு, நல்ல படோடப்பா வஸ்திரத்தை போட்டு வரவனுக்கும் ஏழை வஸ்திரத்தை போட்டு வரும்போதுக்கும் நீ என்ன பாகுபாடு பண்ற சபையிலன்னு கேட்கிறாரு. அப்படித்தானே கேட்கிறாரு. நல்ல கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தன் வரான், அதே நேரத்தில் கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கிற ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். 2 பேரையும் நீ எப்படி நடத்துற? இன்னைக்கு சபை இந்த ஜீவ விருட்சத்தில் இருக்கிறவங்கள அசட்டை பண்ணுது. அவன் கஷ்டப்பட்டு 5 ரூபா கொடுக்குறான்ல, அது பெரிய விஷயம். அவன் ரோட்டில் காய்கறி போட்டு விற்று 50 ரூபா கொடுப்பான், அது பெரிய விஷயம். அவன் 500 ரூபா கொடுக்குறவன குறை சொல்லலை. இயேசுநாதர் என்ன சொல்றாரு? தன் ஜீவனுக்கு உண்டானவற்றிலிருந்து அவள் கொடுத்தாள். ஜீவ விருட்சம் பார்க்கறதுக்கு அழகா இருக்காது, அது இன்பமா இருக்காது, விரும்பத்தக்க ரூபம் இருக்காது, கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க.
ஆனால் அவர்கள் ஜீவ விருட்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். தங்கிட்ட கொடுத்த ஆட்டில் ஒன்றை கூட மிஸ் பண்ணாமல் கொண்டு போய் மொத்தமாக சேர்க்குறான் பாருங்க, அவன் தான் இருக்கிறதுலே பெரிய ஊழியக்காரன். இன்னைக்கு உலகம் வெளியே பார்க்கும், பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது, துன்மார்க்கன் இச்சிக்கப்படத்தக்கதாக இருப்பான். ஒருத்தர் சொன்னார் சமீபத்தில், ஏன்னா நம்ம ஏன் ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்துட்டு பாதியை கொஞ்சம் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு அது துன்மார்க்கன் ஆலோசனையாக பட்டுச்சு. நான் சொன்னேன், நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன், இப்போ என்ன செய்கிறேன், நிம்மதியாக இருக்கேன், தேவைகள் இருக்கு, பரலோகம் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லாட்டி அது நமக்கு தேவை இல்லைன்னு அர்த்தம். தேவையை சந்திச்சா அது தேவை, அது சந்திக்கப்படலையா பரலோகத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு அது என்ன செய்யலை, தேவை இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இருக்காது. அவங்க சொல்லுவாங்க இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணி அப்படிம்பாங்க. எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணால் என்ன, நம்ம ஒன்றும் படாடவமா எல்லாருக்கும் முன்னாடி கிராண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தால் போதும். அல்லேலூயா. இன்னைக்கு 3 விதமான விருட்சங்கள், மரங்கள் இருக்கு. ஒன்று உலக பிரகாரமாக உலகத்துக்காக ஓடி புசித்து குடித்து சாகிற கூட்டம். இன்னொன்று துன்மார்க்கமாய் வாழ்ந்து நல்ல செழிப்பாய் இருந்து இச்சிக்கப்படத்தக்கதாக அடுத்தவங்களை கவரத்தக்கதாக இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் விரும்பத்தக்க ரூபம் இல்லாத ஒரு விருட்சம் இருக்கும். இது அழகு இருக்கா, சௌந்தரியம் இருக்கா? நீங்களும் நான் தான் உங்களுக்கு தான் சொல்கிறேன். நாம் மற்றவங்க பார்த்து மிச்சப்படுற அளவுக்கு பெருமைப்படுற அளவுக்கு இருக்க மாட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்காதிருங்க. சில நேரத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வெளியே தெரியாது. மற்றவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை வெளியே நல்லா இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீரோவாக இருப்பாங்க. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக ஹீரோவாக இருப்ப. உலக பிரகாரமான காரியங்களில் அவங்கள விட கொஞ்சம் கீழே இருப்பீங்க. அவங்க அவங்கள உதாசீனப்படுத்துவாங்க. அவங்கள பற்றி கவலையே படாதுங்க. உன்னுடைய நீதியில் நீ ஓடிக்கிட்டே இரு, கர்த்தருடைய நீதியில் ஓடிக்கிட்டே இருங்க. ஒருவேளை மற்றவங்களுக்கு நீ விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாமல் இருக்கும். மற்றவங்க உதாசீனப்படுத்தலாம். உன்னை சுற்றி இருக்கிற துன்மார்க்கருக்கு கிடைக்கக்கூடியதான மேன்மை உனக்கு கிடைக்காம இருக்கலாம். உன்னை சுற்றி இருக்கிற சன்மார்க்கருக்கு கிடைக்கக்கூடியது உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஒரு நாள் வரும், ஜீவ விருட்சம் பரதீசியில் இருக்கும். பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம்னு வேதம் சொல்லும். இது மட்டும்தான் பரதீசியில் இருக்கும். நன்மை தீமை அறியத்தக்க கனி பரதீசில் இருக்காது, சகலவித விருட்சம் இருக்காது. ஆனால் பரதீசியின் மத்தியில் ஜீவ விருட்சம் இருக்கும். உங்களை எண்ணி கர்த்தர் கொண்டு போய் அங்கே வைக்க போகிறார். உங்களுடைய குறைவுகளை குறித்து கவலைப்படாதீங்க, பலவீனத்தை பற்றி கவலைப்படாதீங்க, உதாசீனப்படுத்துறதை பற்றி கவலைப்படாதீங்க, ஒதுக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. சொந்தக்காரங்க மத்தியில் உங்களை ஒதுக்குவாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, எல்லாரையும் முன்னாடி உட்கார வைப்பாங்க, உன்னை வேலை செய்ய சொல்லுவாங்க. கவலைப்படாத. எங்கே உன் தலை தாழ்த்தப்பட்டதோ அங்கேயே உன் தலை உயர்த்தப்படும். எந்த ஜனங்களால் நீ உதாசீனப்படுத்தப்பட்டாயோ அதே ஜனங்களால் நீ உயர்த்தப்படுவாய். எந்த மக்கள் உன்னை வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்களே கூப்பிட்டு உன்னை ஜெபம் பண்ணுன்னு சொல்ற இடத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ணு, ஏன்னா நீ ஜீவ விருட்சம், உனக்கு மரணம் இல்லை. எல்லா விருட்சத்துக்கும் மரணம் இருக்கிறது, இந்த விருட்சத்துக்கு மரணமே கிடையாது. எவ்ரிபடி ஹேவ் தி எக்ஸ்பைரி டேட். உனக்கு எனக்கும் அப்படி கிடையவே கிடையாது. இதை புசித்தால் என்னென்றைக்கும் நாம் உயிரோடு இருப்போம்னு வேதம் சொல்லுது. ஒப்பு கொடுப்போமா? அதுல மட்டும் நீங்க நிச்சயம் பண்ணிக்கோங்க, நான் கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் செய்வேன், அவருடைய அப்பத்தை தான் புசிப்பேன், அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் கை கொள்ளுவேன், அந்த திராட்சரசத்தை தான் பானம் பண்ணுவேன், அதுக்கு நான் உடன்படிக்கைக்கு உண்மையாக இருப்பேன், எனக்கு இந்த உலகத்துக்காக என்னை வளைச்சு கொள்ள மாட்டேன், நான் அதுக்காக என்னை நான் மாற்றிக்க மாட்டேன், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், சத்தியத்தை சத்தியமாக உள்ளதை உள்ளதென்று சொல்லுவேன், நான் அப்படியே தான் வாழ்வேன். என்னை பைத்தியம்னு சொல்லட்டும், வேணான்னு ஒதுக்கட்டும், உன்னை பற்றி என்ன வேணா அவதூறு பேசட்டும், டோன்ட் வரி. பரலோகம் உனக்கு சாட்சி கொடுக்கும், பரலோகம் உன்னை உயர்த்தும், பரலோகம் உன்னை நிலைநிற்க பண்ணும். இதுவரைக்கும் நீ சிந்தின கண்ணீருக்கு பரலோகம் பதில் கொடுக்கும். எத்தனையோ பேர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க, என்னை ஒதுக்கி வச்சிடறாங்க, என்னை வேணான்னு சொல்றாங்க, எனக்கு மரியாதையே இல்லை, நான் உண்மையாக தான் ஊழியம் பண்றேன், ஆனால் எனக்கு மற்றவங்கள மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகலை, என்ன ஏதோ ஒரு இடத்துக்குள்ளேயே நான் குறுகி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நீ கண்மலை வெடிப்பில் இருக்கிற புறா, ஒரு நாள் உன்னை எடுத்து நான் எல்லாருக்கும் முன்பாக பயன்படுத்துவேன், நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி செய்வேன். நோ வரிஸ், நோ வரிஸ். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டா மட்டும், இடைப்பட்டிருந்தா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஜீவ விருட்சமாக, நீர் விரும்புகிற ஜீவ விருட்சமாக என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா.
ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உலகத்துக்கு முன்பாக பைத்தியமானவர்களாக இருக்கலாம்ப்பா. ஆனால் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்ட தேவன் நீர். உலகத்துக்கு முன்பாக உதாசீனப்படுத்தப்பட்டு நாங்கள் ஆடு மேய்க்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை ராஜாவாக தெரிந்து கொண்டவர் நீர். உலகத்துக்கு முன்பாக நாங்கள் அடிமையாக சிறைச்சாலைக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அவங்க கண்களுக்கு முன்பாக பிரதமராக கொண்டு போய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைக்க வல்லமை உள்ளவர் நீர். ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்த மாதிரி யாருமே எங்களை பார்க்கல ஆண்டவரே. உலகம் எங்களை பார்த்த மாதிரி நீர் எங்களை பார்க்கவே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை பார்த்த பார்வையே வேறப்பா. நீர் எங்களை பார்த்த பார்வையே வேற ஆண்டவரே. நீர் எங்களை ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு இன்னும் எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. நாங்கள் துன்மார்க்கராக இருந்தோம், சகலவித விருட்சத்துக்கு நடுவில் இருந்தோம். நீங்க சொன்னீங்கப்பா, நீ ஜனம் பெருத்தவன் என்று நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ எல்லாரிலும் கொஞ்சமாய் இருந்தாய், அதனால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பலவான், படித்தவன், அறிவாளி, பயங்கரமான டேலண்ட்டு, அதனால உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை. நீ ஒண்ணுமே இல்லாம என்ன செய்ய போற, என் வாழ்க்கை இப்படித்தானா, முடிஞ்சு போயிருமா, நான் ஒண்ணுமே இல்லாம போயிருவேனா நீ கேட்ட பாரு, அதுல தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன். நீ பிழைத்திரு என்றேன், உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்றேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த அந்த நல்ல வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இனி நடத்த போற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதே போல கண்ணீரோடு கூட உதாசீனப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு மனுஷரால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் கரம் கூட நின்று நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. ராஜாக்களும் ஆசாரியனுமா எங்களை அழைச்சிங்களே, புழுதியிலிருந்து எங்களை எடுத்திருக்கிறீங்களே, உங்க வலது பாரசத்தில் எங்களை உட்கார வச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தேசத்தை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லப்பட்டபடி இந்த சபையை கொண்டு நீ செய்ய நினைத்ததை செஞ்சு முடிங்கப்பா. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.